பாப்புலாரிட்டிக்கும் வயசுக்கும் சம்பந்தமே கிடையாது. சின்ன வயசுலயே சில பேர் ரொம்ப பாப்புலர் ஆயிடுவாங்க. நம்ம ஊர்ல குற்றாலீஸ்வரன் பாப்புலர் ஆன மாதிரி. நீச்சல் போட்டியில ஜெயிச்சதுனால அவரை சின்ன வயசுலயே எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதே மாதிரி செஸ்ல கிராண்ட் மாஸ்டரான பிரக்ஞானந்தா. விளையாட்டுல மட்டும் இல்ல, சினிமாவில நடிச்ச குழந்தைங்க கூட ரொம்ப பாப்புலர் ஆயிடுவாங்களே. நம்ம கமல்ஹாசன், ஸ்ரீதேவிலாம் கூட குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே சினிமால நடிச்சு பிரபலம் ஆனவங்க தானே. அதுவும் இப்போ சேட்டலைட் டிவிகள்ல சூப்பர் சிங்கர் ஜூனியர் அது இதுன்னு என்னென்னலாமோ ஷோ வருது. அதுல வர குழந்தைங்களை எல்லாருக்கும் நல்லா தெரியுது. போதா குறைக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர்னு ஏகப்பட்ட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸும் வந்துடுச்சு. ரீல்ஸ்ல எவ்வளவு விதவிதமான குழந்தைங்க வீடியோ வருது. அந்த சின்ன பசங்க செம்ம பாப்புலர் ஆயிடுறாங்க. இது இப்ப. ஆனா 1990களோட மத்தியிலேயே அப்படி செம்ம பாப்புலரான பொண்ணுதான் ஜான் பெனே ராம்சி. அவ இப்ப வரைக்கும் எல்லாராலையும் பேசப்படுறா. அது ஏன்? அவ எதனால அவ்வளவு ஃபேமஸ்? அதையெல்லாம் தெரிஞ்சுக்க நீங்க ரெடியா? ஹியூமன் போடியமுடன் இணைந்து எம்டிஆர் ரெஸ்டாரண்ட்ஸ் மற்றும் மையா பப்ளிஷிங் வழங்கும் செக்ஷன் 302 A Tamil True Crime Podcast, Case 16, John Benet Ramsey Murder Case, Episode 1, புதிரான கொலை, மர்மமான விசாரணை. 1996 டிசம்பர் 26 அதுக்கு முந்தின நாள் டிசம்பர் 25 அன்னிக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் செம்ம ஜோரா நடந்துச்சு. அமெரிக்காவில கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை பத்தி சொல்லவா வேணும்? ஜாம் ஜாம்னு கொண்டாடுவாங்க. கிறிஸ்துவோட பிறந்த நாளை கொண்டாடுறதுல அமெரிக்காவை அடிச்சுக்க நாடே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க. வீடுகள்ல கிறிஸ்துமஸ் ட்ரீ வச்சிருப்பாங்க. அழகா மாட்டு தொழுவம் டெக்கரேட் பண்ணி அதுல கண்ணை பறிக்கிற மாதிரி சீரியல் லைட், இப்படியெல்லாம் ரொம்ப அமர்க்களமா அமெரிக்காவில கிறிஸ்துமஸ கொண்டாடுவாங்க. சர்ச்லாம் கலர்ஃபுல்லா இருக்கும். கிறிஸ்து எளிமையானவர் தான், மாட்டு கொட்டில தான் பிறந்தாரு. ஆனா கிறிஸ்தவர்கள் அவரோட பிறந்த நாளை ரொம்ப ஆடம்பரமா கொண்டாடுவாங்க. அந்த வருஷமும் அப்படித்தான் கொண்டாடினாங்க. சாண்டா கிளாஸ் வீடு வீடா வந்து பரிசு கொடுத்தாரு. குழந்தைங்க எல்லாம் ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. அந்த கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்ச அசதியில அடுத்த நாள் அமெரிக்கா தூங்கி வழிஞ்சிட்டு இருந்துச்சு. நல்ல பனி பெஞ்சுது. ஊரே சில்லுன்னு இருந்துச்சு. எலும்ப ஊடுருவுற அளவுக்கு குளிரு. அன்னைக்கு விடிய காலையில அமெரிக்காவோட கொலராடோ ஸ்டேட்ல இருக்கிற போல்டருங்கிற இடத்துல ஒரு வீடு. கிறிஸ்துமஸ்க்கு வீட்ல பண்ண டெக்கரேஷன்லாம் கூட அப்படியே இருந்துச்சு. 7000 ஸ்கொயர் ஃபீட் இருந்த அத வீடுன்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய பங்களான்னு தான் சொல்லணும். வீடுன்னு சொல்றதுல இருக்கிற ஒரு அந்யோன்யம் பங்களான்னு சொல்லும் போது இருக்கிறது இல்லல்ல, அதனால அத வீடுன்னே சொல்லலாம். அதுல 4 மாடி இருந்துச்சு. பேஸ்மெண்ட், கிரவுண்ட் ஃப்ளோர், அது போக 2 ஃப்ளோர்ஸ். அந்த வீட்ல மொத்தம் 104 ஜன்னல் இருந்துச்சு. அதுல 100 ஜன்னல் கதவை வெளியில திறக்கிற மாதிரி இருக்கும். மெயின் ஃப்ளோர்ல மட்டும் 7 கதவு. அந்த வீட்ல குடியிருந்தது யாருன்னா முன்னாள் மிஸ் அமெரிக்கா பாட்சி ராம்சி. காலங்காத்தால அந்த வீடு பரபரப்பா இருந்துச்சு. தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்கன்னு கொஞ்சம் பேரு அந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்க. போதா குறைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க வேற போலீஸ் கார்ல யூனிஃபார்மோட வந்து இறங்குனாங்க. உலகம் முழுக்க இன்னி வரைக்கும் அந்த வீட்டை பத்தி ஏன் பேசுறோம் அப்படிங்கறதுக்கு அடையாளமா அன்னிக்கு அந்த வீட்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது ஒரு பயங்கரமான சம்பவம். அமெரிக்காவோட ஹிஸ்டரியில அது ஒரு பிளாக் மார்க். அன்னிக்கு அந்த வீட்ல இருந்தவங்க எல்லாரும் மிஷிகனுக்கு ஒரு ட்ரிப்பு போலான்னு திட்டம் போட்டிருந்தாங்க. ட்ரிப்புக்கு கிளம்புறதுக்காக ஜான் ராம்சியும் பாட்சி ராம்சியும் சீக்கிரமாவே எழுந்துட்டாங்க. 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்க பெட்ரூம் 3வது மாடியில இருந்துச்சு. அவங்க எழுந்ததும் அவங்க குழந்தை ஜான் பெனே ராம்சிய எழுப்பலாம்னு அவளோட பெட்ரூமுக்கு ஜான் போனாரு. அவளோட பெட்ரூம் 2வது மாடியில இருந்துச்சு. கிறிஸ்துமஸ் அன்னிக்கு ராத்திரி 9 மணிக்கெல்லாம் அவ தூங்க போயிட்டா. ஜான் ராம்சி காலையில 5:45 அவளை எழுப்ப போனாரு. அந்த குழந்தை 1995 அக்டோபர் மாசத்துல லிட்டில் மிஸ் கொலராடோவா செலக்ட் ஆயிருந்தா. லிட்டில் மிஸ் கொலராடோங்கிறதுனால அவளோட பேரும் முகமும் எல்லாருக்கும் தெரியும். மீடியா அவளை கொண்டாடி தீர்த்துச்சு. அவ அந்த வயசுலயே ஒரு செலிபிரிட்டியா இருந்தா. செலிபிரிட்டி ஆயிட்டாலே பாப்புலாரிட்டியும் கூடவே வந்துருமே. பாப்புலாரிட்டி அதிகமாச்சுன்னா தொல்லை தானே. அவளோட பாப்புலாரிட்டி தான் அந்த வீட்டோட தொல்லையா மாறுச்சு. அந்த தொல்லை அன்னிக்கு காலையில தான் ஆரம்பிச்சுது. ஜான் ராம்சி அவருடைய குழந்தை தூங்கிட்டு இருந்த பெட்ரூமுக்கு போய் காலிங் பெல் அடிச்சாரு. உள்ளுக்குள்ள மணி அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. ஜான் பெனேட்ட இருந்து எந்த பதிலும் வரல.
மறுபடியும் ஒரு தடவை பெல் அடிச்சாரு. அப்பவும் எந்த பதிலும் இல்லை. என்னன்னு தெரியலையேன்னு அவர் கதவு கைப்பிடியில கையை வச்சு திருகினார். கதவு சும்மா தான் அடைச்சிருந்ததால அப்படியே திறந்துச்சு. ஜான் பெனேயோட பெட் அங்க இருந்துச்சு. ஆனா அவ அங்க இல்லை. சரி, பாத்ரூம் போயிருப்பான்னு நினைச்சுக்கிட்டாரு. போய் பார்த்தா பாத்ரூம் திறந்து தான் இருந்துச்சு. அங்கேயும் இல்லை. எங்க போனான்னு தெரியலையேன்னு வீடு பூரா தேடினார். ஜான் பெனே, ஜான் பெனே, டார்லிங் அப்படின்னு விதவிதமா சத்தம் போட்டு கூப்பிட்டாரு. வீடு முழுக்க அந்த சத்தம் எதிரொலிச்சது. அந்த சத்தத்தை கேட்டு பேட்சியும் வந்தாங்க. 2 பேரும் வீடு முழுக்க தேடினாங்க. 3 ஃப்ளோர்லையும் மாறி மாறி தேடினாங்க. ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவங்க பேஸ்மெண்ட்ல மட்டும் போய் தேடலை. ஏன்னா அவ எப்பவுமே அங்க போக மாட்டா. அங்க போறதுக்கு பயப்படுவா. அதனால அந்த ஒரு இடத்த மட்டும் விட்டுட்டு முழு வீட்டையும் சல்லடை போட்டு தேடினாங்க. ஒரு இடத்துலையும் அவ இல்லை. அவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிருச்சு. வீடு பூட்டி இருக்கு. ராத்திரி தூங்க போன குழந்தைய காணல. அவங்களுடைய பொம்முக்குட்டி அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு ஜான் கலங்கி போயிட்டார். அவரோட தெய்வ மகளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையேன்னு திகைச்சு போய் நின்னுட்டார். அப்ப அங்க இருந்த ஸ்டேர்கேஸ் பக்கத்துல படபடன்னு மெல்லிசா ஒரு சத்தம் கேட்டுச்சு. அங்க 2-3 பேப்பர் சீட்டு வரிசையா காத்துல ஆடிட்டு இருந்துச்சு. அது என்ன துண்டு சீட்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போய் அதை எடுத்து பார்த்த ஜானுக்கு பயங்கர ஷாக். அது ஒரு மிரட்டல் நோட்டீஸ். 1,18,000 அமெரிக்கன் டாலர் கேட்டு மிரட்டி எழுதியிருந்தாங்க. காலையில 8லிருந்து 10 மணிக்குள்ள ஃபோன் பண்றதா எழுதியிருந்தாங்க. அவங்க கேட்ட பணத்தை கொடுத்தா தான் அவங்க குழந்தை உயிரோட கிடைக்கும்னு அதுல எழுதியிருந்துச்சு. உன் பொண்ணை காணும்னு தேடாத, நாங்க தான் கடத்தி வச்சிருக்கோம். அவளுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை, பத்திரமா தான் இருக்கா. அவ பத்திரமா இருக்கிறதும் பணமா ஆகுறதும் உன் கையில தான் இருக்கு. பணத்தை கொடுத்துட்டு பொண்ணை மீட்டுக்கோ. போலீஸுக்கு போறதுங்கிற மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனம் செஞ்ச உன் பொண்ணு வரப்போற புது வருஷத்தை பார்க்காமலே செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கோ. போலீஸுக்கு போகாதீங்கன்னு அந்த மிரட்டல் நோட்டீஸ்ல எழுதிருந்துச்சு. இருந்தாலும் ஜானுக்கு போலீஸ் கிட்ட போறதை தவிர வேற வழி தெரியல. போலீஸ் எமர்ஜென்சி நம்பர் 911க்கு ஃபோன் பண்ணலான்னு ஜான் யோசனை சொன்னாரு. பேட்சி தான் ஃபோன் பண்ணாங்க. 911 டயல் பண்ணாங்க. 911, what's your emergency? 15வது தெரு 755 வீட்ல இருந்து பேசுறேன் அப்படின்னு நடுங்கிட்டே பேசினாங்க. என்ன மேடம், பதட்டப்படாம சொல்லுங்க அப்படின்னு போலீஸ் லைன்ல ஒரு பொண்ணு பேசினாங்க. என்னோட குழந்தைய யாரோ கடத்திட்டாங்க, சீக்கிரம் வாங்க ப்ளீஸ் அப்படின்னாங்க. மேடம், என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க, அப்பதான் நாங்க ஆக்ஷன் எடுக்க ஈஸியா இருக்கும் அப்படின்னாங்க போலீஸ். குழந்தைய காணோம், ஒரு மிரட்டல் நோட்டீஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னாங்க. குழந்தைக்கு என்ன வயசு? 6 வயசு ஆகுது. மிரட்டல் நோட்டீஸ்ல என்ன இருக்கு? யாருன்னு விவரம் சொல்லிருக்காங்களா? இல்ல, அது எதுவும் இல்ல. பணம் கேட்டிருக்காங்க, SBTC அப்படின்னு மட்டும் அடியில போட்டிருக்காங்க. இன்னும் மிச்ச விவரத்தையும் சொன்ன பேட்சிட்ட உடனே ஆபீசர்ஸ் வருவாங்கன்னு போலீஸ் நம்பிக்கையா சொன்னாங்க. பதட்டப்படாம இருங்க அப்படின்னு ஆறுதல் சொன்னாங்க. ஜான் பெனே கிட்னாப் விவகாரத்தை தொடங்கி வச்சது பேட்சியோட ஃபோன் கால் தான். அத போலீஸ்ல ரெக்கார்ட் பண்ணிருந்தாங்க. பேக்ரவுண்ட்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. ரொம்ப உன்னிப்பா கேட்டப்ப அந்த சத்தம் ஒரு சிலரோட பேச்சு சத்தங்கிறதெல்லாம் பின்னாடிதான் கண்டுபிடிச்சாங்க. We are not talking to you அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. I'm not killing the child. I love that child அப்படின்னு ஒரு லேடியோட வாய்ஸ் கேட்டுச்சு. What did you do? Help me, Jesus இப்படிலாம் கேட்டுச்சு. What did you find? அப்படின்னு ஒரு பையனோட வாய்ஸ் கேட்டுச்சு. முதல்ல அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸஸ் என்ன ஏதுன்னு கரெக்டா தெரிஞ்சுக்க பார்த்தாங்க போலீஸ். அப்ப முடியல, கண்டுபிடிக்க முடியல. பதட்டத்தோட ஒரு அம்மா தன்னோட குழந்தைய காணும்னு சொல்றாங்க. மிரட்டல் நோட்டீஸ் இருக்கு, பணம் கேட்டிருக்காங்க, போலீஸ்ட போகாதீங்கன்னு எச்சரிச்சிருக்காங்க. யார் என்ன ஏது அப்படிங்கிற விவரம் எதுவும் இல்ல. இத வச்சுட்டு போலீஸால என்ன பண்ண முடியும்? இப்படி ஒரு இக்கட்டான இடத்துலதான் இந்த விசாரணை ஆரம்பிச்சுது. அதோட தொடக்க புள்ளி இங்கதான். இந்த கேஸுக்கு இன்னும் முற்றுப்புள்ளி வைக்க முடியல. அதுதான் இந்த கேஸோட ரொம்ப பெரிய ஆச்சரியம். அமெரிக்கா மாதிரி எல்லாம் தெரியும்னு நினைக்கிற நாடு, டெக்னாலஜில முன்னோடியா இருக்கிற தேசம், பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் விசாரிச்ச கேஸ், தடயவியல் சோதனை செஞ்ச கேஸ், அதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சாங்க, என்ன முடிவுக்கு வந்தாங்கங்கறதெல்லாம் $1 மில்லியன் குவெஸ்டின். தகவல் கிடைச்ச உடனே போலீஸ் ஆபீசர் ரிக் பிரெஞ்ச் வந்தாரு. அவர் கூட இன்னும் சில போலீஸ்காரங்களும் வந்தாங்க. இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் போலீஸ் செஞ்ச தப்பு இது.
குற்றம் நடந்த இடத்துக்கு போலீஸ் வந்ததுல என்ன தப்புன்னு யோசிக்கிறீங்களா? அந்த மிரட்டல் நோட்டீஸ்ல என்ன இருந்துச்சு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. போலீஸ்ட போனா குழந்தைய கொன்னுருவோன்னு மிரட்டி இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது போலீஸ் நேரா அவங்க கார்லயே சம்பவம் நடந்த வீட்டுக்கு வரது சரியா? ஒருவேளை அந்த வீட்டை கிட்னாப்பர்ஸ் வாட்ச் பண்ணிட்டு இருந்தா நிலைமை என்ன ஆகும்? மிரட்டல் நோட்டீஸ்ல எழுதியிருந்த மாதிரி குழந்தைய கொன்னுட மாட்டாங்களா? இது போலீஸுக்கு தெரியாதா? தெரிஞ்சாலும் போலீஸ் நேரடியா அப்படியே வந்துருச்சு. இதுல என்ன கொடுமைனா, போலீஸ் ஆபீசர் ரிக் பிரெஞ்சுக்கு அது வரைக்கும் கொலை கேஸ விசாரிச்ச அனுபவமே கிடையாது. இதுக்கடுத்த கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஆபீசர் பால் ரேக்கன்பாக் சம்பவ இடத்துக்கு வந்தாரு. அவருக்காவது கொலை கேஸ்ல அனுபவம் உண்டான்னு கேட்டா அதுவும் இல்ல. அவருக்கும் அனுபவம் கிடையாது. அவர் வந்ததும் வீட்டுக்கு வெளியில ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு சுத்தி பார்த்தாரு. வெளியில இருந்து யாராவது வந்திருப்பாங்களாங்கிற ஆங்கிள் பார்த்தாரு. ஜான் பெனே ரூமை தவிர மத்த எல்லா பக்கமும் எல்லாரும் போனாங்க, வந்தாங்க, அங்க இருந்த பொருட்களை தொட்டாங்க, எடுத்தாங்க, கண்டபடி கலைச்சு போட்டாங்க. இதனால எல்லாரோட கைரேகையும் அங்க பதிவாச்சு. இதெல்லாம் போலீஸ்காரங்க கண்டுக்கவே இல்ல. தடையும் அழிஞ்சு போயிருமேங்கிற அக்கறை அவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல. போலீஸ் விசாரணையும் ரொம்ப மந்தமா தான் நடந்துச்சு. சில தடயங்கள் அவங்களுக்கு கிடைச்சது. அத வச்சு விசாரணைய மெதுவா நடத்தினாங்க. யாரும் வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வரல அப்படிங்கறத போலீஸ்ல முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அது ஒரு பெரிய விஷயமானு கேட்டீங்கன்னா என்கிட்ட பதில் இல்ல. அத மட்டும்தான் போலீஸ் ஆபீசர் 2 பேரும் வந்து கண்டுபிடிச்சாங்க. காலையில 8:30 மணி போல டிடெக்டிவ் லிண்டா ஆண்ட் வந்தாங்க. அவங்க கூடவே டிடெக்டிவ் ஃப்ரெட் பேட்டர்சனும் வந்தாரு. அங்க ஒரே கூட்டமா இருந்துச்சு. பிரிசில்லா, ஃப்ளீட் ஒயிட், பார்பரா, ஜான் ஃபர்னி, இப்படி ஒரு 18 பேர் அங்க இருந்தாங்க. இவங்கெல்லாம் ஜானோட பாட்சியோட ஃப்ரெண்ட்ஸ். ஜான் பெனேக்கு பர்க்குங்கிற அண்ணன் இருந்தான். அவனுக்கு அப்போ 9 வயசு. அவன் வீட்டில் இல்லை. அவனை ஜான் ஃபர்னியும் ஃப்ளீட் ஒயிட்டும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. பாட்சி ராம்சி ரொம்ப பதட்டமா இருந்தாங்க. என் குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது, அவன் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு புலம்பிட்டே இருந்தாங்க. வீட்டுக்குள்ள யாராச்சும் நுழைஞ்சா சத்தம் போடுற ஒரு அலாரத்தை வாங்கி வைக்கணும்னு ஜான் ராம்சி சொல்லிட்டு இருந்தார். ஃபோன் கால்ஸை டேப் பண்ண தேவையான ஏற்பாடுகளை டிடெக்டிவ்ஸ் 2 பேரும் செஞ்சாங்க. கிட்னாப் பண்ணவங்க ஃபோன் பண்ணினா அதை டேப் பண்ண இந்த ஏற்பாடுகள் தேவைப்பட்டுச்சு. சாட்சிகள் கிடைச்சா பேசி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டேப் ரெக்கார்டர் கொண்டு வந்திருந்தாங்க. என்ன காரணத்தாலேயோ தெரியல, ஜான் ராம்சிட்டையோ பாட்சி ராம்சிட்டையோ எதுவும் பேசி ரெக்கார்ட் பண்ணலை. அதே நேரத்தில் போலீஸ் ரிப்போர்ட்டில் இவங்களை இன்டர்வியூ பண்ணின விஷயம் இருந்துச்சு. இது என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? இப்படி இந்த கேஸ்ல பல வினோதம் நடந்துச்சு. போலீஸ்க்கு உடனடியாக கிடைச்சது அந்த மிரட்டல் நோட்டீஸ் மட்டும்தான். மிரட்டல் நோட்டீஸ்ல மொத்தம் 372 வார்த்தைகள் இருந்துச்சு. சாதாரணமாக ஒருத்தர் இதை பார்த்து எழுதினாலே எழுதி முடிக்க 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். இந்த நோட்டீஸே ரொம்ப வித்தியாசமாக தான் இருந்துச்சு. இவ்வளவு பெருசா யாரும் மிரட்டல் நோட்டீஸ் எழுத மாட்டாங்க. பொண்ணை கடத்தியிருக்கோம், இவ்வளவு பணம் வேணும், போலீஸ்ட்ட போனா கொன்னுடுவோம், இப்படி சுருக்கமாக தான் இந்த மாதிரி நோட்டீஸ் எழுதுவாங்க. ஆனால் வழக்கத்துக்கு மாறா இந்த நோட்டீஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. கருப்பு மயில எழுதியிருந்துச்சு. அந்த நோட்டீஸ் எந்த பேனாவில் எழுதப்பட்டு இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு பேனா அந்த வீட்லேயும் இருந்துச்சு. ஒருவேளை அதே பேனாவாக கூட இருந்திருக்கலாம். அதே மாதிரி நோட்டீஸ் எழுதப்பட்டு இருந்த பேப்பர் அந்த வீட்டில் இருந்த ஒரு நோட்பேடில் உள்ளது மாதிரியே இருந்துச்சு. அந்த நோட்பேடில் தாள்களை கிழிச்சது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்கே ஒரு ப்ராக்டிஸ் நோட் இருந்துச்சு. வெளியில இருந்து கிட்னாப்பர் வந்து வீட்டில் உள்ள நோட்பேடை கிழிச்சு எழுதியிருக்கலாம். ஆனால் ப்ராக்டிஸ் நோட் எதுக்கு? வந்த கிட்னாப்பர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டா எழுதுவான். இது ரொம்ப யோசிக்க வச்சுது. 76% ரொம்ப வித்தியாசமான மிரட்டல் நோட்டீஸ் அப்படின்னு எக்ஸ்பர்ட்கள் சொன்னாங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க எழுதியிருக்கணும். ஒரு பொண்ணு தான் எழுதியிருக்கணும். அதுவும் அவங்களுக்கு 30 வயசுக்கு மேலே இருக்கும். மிரட்டல் நோட்டீஸில் பல இடங்கள்ல ஷீ டைஸ் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ஒரு இடத்துல கூட ஜான் பெனே பேர் இல்லை. நோட்டீஸில் கேட்டிருந்த அமௌண்ட் $1,18,000. ஜானுக்கு ஆஃபீஸ் போனஸாக கிடைச்சிருந்த தொகை அதை விட கொஞ்சம் கூடுதல். ஆக்சஸ் கிராஃபிக்ஸ் கம்பெனியில் பிரசிடென்ட்டாகவும் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராகவும் இருந்த ஜான் ராம்சிக்கு அந்த வருஷம் கிட்டத்தட்ட $1,18,117 கிடைச்சிருந்துச்சு. அந்த கம்பெனியில் 300 பேர் வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கு தான் அந்த போனஸ் தொகை தெரியும். அது எப்படி கடத்தல்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? அதை எப்படி கரெக்டாக கிட்னாப்பர் கேட்டிருக்காங்க? இப்படியெல்லாம் நமக்கே யோசனை வரதானே செய்யுது. ஒருவேளை இது எதேச்சியா அமைஞ்சதா? எதேச்சியா அமைய வாய்ப்பே இல்லையே.
ஏன்னா இந்த தொகையே 1 லட்சம் 2 லட்சம் இப்படி ரவுண்டா இல்லாம இருந்துச்சு. இப்படியெல்லாம் ஒவ்வொன்றா யோசிச்சுட்டே வந்தாங்க. நோட்டீஸ்ல இருந்த சென்டென்சஸ் சினிமா டயலாக்ல இருந்து எடுக்கப்பட்டு இருந்துச்சு. அதுல இப்படி இருந்த பல வாக்கியத்தை டீகோட் பண்ணி பார்த்தாங்க. புதுசா இந்த மாதிரி நோட்டீஸ் எழுதினவங்க தான் இப்படி எழுதியிருக்க முடியும். இதையெல்லாம் வச்சு பார்த்த போலீஸுக்கு பயங்கரமான சந்தேகம்லாம் வந்துச்சு. இந்த மிரட்டல் நோட்டீஸ் உண்மையிலேயே மிரட்டல் நோட்டீஸா, இல்லைன்னா கவனத்தை திசை திருப்பறதுக்காக எழுதப்பட்டு இருந்துச்சா? எதுக்கு கவனத்தை திசை திருப்பணும்? இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் ஒன்று மாத்தி ஒன்று வந்துட்டே இருந்துச்சு. மத்தியானம் 1 மணி இருக்கும். அப்ப டிடெக்டிவ் லிண்டா ஆண்ட் ஜான்ட்ட பேஸ்மெண்ட்ல தேடினீங்களான்னு கேட்டாங்க. அப்பதான் ஜான் அந்த ஒரு இடத்துல மட்டும் தேடலன்னு சொன்னாரு. சரி, அங்க போய் தேடி பார்க்கலாம்னு அங்க போனாங்க. பேஸ்மெண்ட்ல ஒரு கண்ணாடி ஜன்னல் உடைஞ்சிருந்துச்சு. அதுக்கு கீழே ஒரு சூட்கேஸ் இருந்துச்சு. அதே ரூம்ல கொஞ்சம் தள்ளி வெள்ளை கலர்ல ஒரு பேக்கேஜ் கிடந்துச்சு. வெள்ளை கலர் பெட்ஷீட்ல சுத்தி இருந்துச்சு. அத பார்த்த உடனே அவருக்கு திக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா அந்த பேக்கேஜ் ஜான் பெனேய பேக் பண்ணா என்ன அளவுல இருக்குமோ அதே அளவுல இருந்துச்சு. அவருக்கு தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. அந்த பேக்கேஜை பிரிச்சப்ப பயங்கரமான அதிர்ச்சி அவங்களுக்காக காத்துட்டு இருந்துச்சு. சந்தேகப்பட்ட மாதிரியே அதுல ஜான் பெனே இருந்தா. உறைஞ்ச நிலையில சடலமா இருந்தா. டெட் பாடியை அப்படியே மேல தூக்கிட்டு வந்தாரு ஜான். ஒரு கிரைம் சீன்ல யாரும் எதையும் தொடக்கூடாது, எவிடன்ஸ் அழிஞ்சிரும். ஆனா பதட்டத்துல ஜான் அதை பத்திலாம் யோசிக்கல. கழுத்தை சுத்தி ஒரு ரோப் இருந்துச்சு. கைகளை கட்டி இருந்தாங்க. பொண்ணு செத்துட்டான்னு தெரிஞ்ச உடனே பாட்சி அப்படியே திக்பிரம பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. முகம் பேயரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஜானுக்கும் உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. ராத்திரி தூங்குறதுக்கு ரத்தமும் சதையுமா உயிரோட போன பொண்ணு காலையில இப்படி உறைஞ்சு போன சடலமா எப்படி மாறினா? ராத்திரி அவளுக்கு என்ன நடந்துச்சு? நமக்கு எப்படி இது தெரியாம போச்சு? அப்படி ஒன்னும் தெரியாத அளவுக்கு போன மாதிரியா தூங்கணும் அப்படின்னு குற்ற உணர்வு தாக்குச்சு. வீட்டுக்குள்ள ஒரு கொலை நடந்திருக்கு. ஒரு மிரட்டல் நோட்டீஸ் இருக்கு. வெளியில இருந்து வேற யாரும் வந்ததுக்கு எந்த எவிடன்ஸும் இல்ல. அப்படின்னா கொலையை யாரு பண்ணிருப்பாங்க? போலீஸுக்கு ஒரே குழப்பமா போச்சு. ஆனா போலீஸ் வேற கோணத்துல யோசிச்சுது. வீட்ல மொத்தமே 4 பேர் தான். அதுல ஒருத்தர் செத்துட்டா மீதி 3 பேர் மேல சந்தேகம் வரத்தானே செய்யும். ஒரு கொலையில முதல்ல அதை யாரு பார்த்ததா சாட்சி சொல்றாங்களோ அவங்க மேலதான் சந்தேகம் வரும்னு சொல்வாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த கேஸ்ல டெட் பாடிய முதல்ல பார்த்தது ஜான் பெனேயோட அப்பா ஜான். அப்போ அவர்தான் முதல் சஸ்பெக்டா? ஒரு கொலை நடந்திருக்கு. யாரு கொலை பண்ணாங்கங்கிறத கண்டுபிடிக்க முதல்ல அந்த கொலை எப்படி நடந்துச்சு, எதனால சாவு ஏற்பட்டுச்சு, இதெல்லாம் தெரியணுமே. அதுக்காக முதல்ல டெட் பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்புனாங்க. பாத்தீங்களா மனுஷங்களோட நிலைமைய? நேத்து வரைக்கும், அதாவது உயிரோட இருந்த வரைக்கும் பியூட்டி குவீன், செத்த உடனே டெட் பாடி. அவ்வளவுதான் லைஃப் இல்ல? டிசம்பர் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு டெட் பாடியோட அட்டாப்சி நடந்துச்சு. அட்டாப்சி பண்றப்போ மொத்தம் 7 பேர் கூட இருந்தாங்க. போல்டர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 2 பேர், போல்டர் டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னிஸ் ஆஃபீஸ்ல இருந்து 2 மெடிக்கல் அசிஸ்டன்ட்ஸ். டாக்டர் ஜான் மேயர் தான் அட்டாப்சி பண்ணாரு. அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் டாக்டர். அவருக்கு ஃபாரன்சிக் விஷயங்களும் நல்லா தெரியும். அதுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டவர். ஒரு கொலை எப்படி நடந்துச்சுங்கிறத துல்லியமா கணிக்கக்கூடிய திறமை அவருக்கு இருந்துச்சு. வயலன்ஸ், செக்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் சர்க்கம்ஸ்டான்சஸ் இப்படி எதுவா இருந்தாலும் கொலைக்கான காரணத்தை அவரால் சரியா கண்டுபிடிச்சிட முடியும். ஜான் பெனே மர்டர்ல என்ன நடந்துச்சு, என்ன நடக்கலைங்கிறத ரொம்ப தெளிவா அவருடைய ரிப்போர்ட் சொல்லுச்சு. குழந்தையோட கை 2யும் கட்டியிருந்தாங்க. அதுவும் வித்தியாசமான முறையில். கழுத்தை ஒரு கயித்தால இறுக்கியிருக்காங்க. அதனால மூச்சு திணறி இறந்துருக்கா. கபாலம் உடஞ்சிருந்துச்சு. அதுவும் நேர்கோடா. வலது பக்கத்துல ஓங்கி அடிச்சிருக்கலாம். ஒரே அடி ஓங்கி அடிச்சாதான் அப்படி நேர்கோட்டில் உடையும் அப்படின்னு டாக்டர் சொன்னார். தலையில அடிச்சதும் கழுத்தை இறுக்கினதும் அடுத்தடுத்து நடந்திருக்கலாம். எது முதல்ல நடந்துச்சு, எது 2ஆவதா நடந்துச்சுன்னு துல்லியமா சொல்றது கஷ்டம். ஒரே நேரத்துல 2ம் நடந்திருக்குன்னு டாக்டர் சொன்னார். தலையில அடிக்க ஸ்டன் கன் மாதிரியான ஒன்றை பயன்படுத்தியிருக்கலாம்னு அவர் சொன்னார். உடம்புல பல இடங்கள்ல அதுக்கான தடயங்கள் இருந்துச்சு.
கொல்லப்பட்டது பொம்பளை குழந்தையா இருந்ததால செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட் எதுவும் இருக்குமான்னு பீடியாட்ரிக் எக்ஸ்பர்ட் ஒருத்தர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கலான்னு டாக்டர் ஜான் மேயர் விரும்பினார். அவர் செக் பண்ணது வரைக்கும் அப்படி எதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இன்னொருத்தர் பார்த்துட்டா எவிடன்ஸ் வலுவா இருக்குமேன்னு நினைச்சாரு. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு கூட அவர் அதை செஞ்சிருக்கலாம். டென்வர்ல இருந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஆண்ட்ரூ சிரோட்னிக் போல்டருக்கு வந்தார். அவரும் செக் பண்ணிட்டு செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட் நடக்கலைங்கிறத உறுதிப்படுத்தினார். அந்த காலத்துல சிசிடிவி கேமராலாம் கிடையாது. அதனால ஜான் பெனே மர்டர்ல வெளியால் வந்துட்டு போனாங்களாங்கிறத தெரிஞ்சுக்க விஷுவல் எவிடன்ஸ் கிடையாது. கால் தடம், கைரேக தடம் இதையெல்லாம் வச்சு தான் ஓரளவு சொல்ல முடியும். ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸ் பெரிய அளவுல சேதமாயிருச்சு. அதனால அதை வச்சு ஒரு முடிவுக்கும் வர முடியல. அது மாதிரி வீட்டில் தரையில நல்ல கனமான கார்பெட்டுகளை விரிச்சிருந்தாங்க. அதனால அதுல பெருசா கால் தடம் எதுவும் இல்லை. வீட்டுக்கு வெளியிலையும் அப்படி எந்த தடயமும் கிடைக்கல. மர்டருக்கும் மர்டரருக்கும் இடையில பெரிய கேப் விழுந்துருச்சு. இதை எப்படி போலீஸ் நிரப்பும்? அதுதான் அவங்களுக்கு சவாலா இருந்துச்சு. பொதுவாவே ஒரு கொலை சம்பவத்துல என்ன நடந்துச்சுன்னு 2 தரப்புக்கு தான் தெரியும். ஒன்னு கொலை செஞ்ச தரப்பு, இன்னொன்னு கொலையான ஆளு. கொலையில ஒருத்தர் சம்பந்தப்பட்டிருந்தா கொலை செஞ்ச அந்த ஆளுக்கும் கொலையான அந்த ஆளுக்கும் தான் என்ன நடந்துச்சுங்கிறது துல்லியமா தெரியும். அவங்க 2 பேர்ல கொலையான ஆளு பேச முடியாது. அதனால கொலை செஞ்சவர் பேசினாதான் உண்மையில என்ன நடந்துச்சுன்னு தெரிய வரும். ஒவ்வொரு மர்டர் கேஸும் ஒரு புதிர் தான். புதிரை அவிழ்க்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல. சில புதிரை ஈஸியா அவுத்துடலாம். ஆனா எல்லா புதிரையும் அப்படி ஈஸியா அவுத்துட முடியாது. அதுக்கு புத்திய பயன்படுத்தணும். புத்திய செலவழிச்சாதான் சில புதிரை அவுக்க முடியும். அப்படி புத்திய செலவழிச்சாலும் அவிழ்க்க முடியாத புதிரா இருந்துச்சு ஜான் பெனே மர்டர் கேஸ். ஜான் பெனேயை யார் கொன்னிருப்பா? இந்த கேள்விதான் போலீஸ் முன்னால பூதாகாரமா நின்னுச்சு. பாடி கிடைச்சிருச்சு, மர்டருங்கிறது தெளிவாயிடுச்சு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடுச்சு, கொலை எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ தெரிய வேண்டியது கொலைகாரன் யாருங்கிறது மட்டும்தான். அந்த ஒரு கேள்விக்கு விட தெரிஞ்சா இந்த கேஸ முடிச்சிடலாம். ஆனா அதை கண்டுபிடிக்க முடியாம அமெரிக்க போலீஸ்காரங்க திணறினாங்க. யாரு கொலை பண்ணிருப்பா? அப்பா கொலை பண்ணிருப்பாரா? அம்மா கொன்னிருப்பாங்களா? அந்த அண்ணன் கொன்னிருப்பானா? ஜான் பெனே வீட்ல மொத்தம் 4 பேர் தான். ஜான், பாட்சி, ஜான் பெனே, அவளோட அண்ணன் பர்க். இவங்கள தவிர அடுத்த ஆளுன்னு பார்த்தா அந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்த இன்னொரு ஆளு ஹவுஸ் கீப்பிங் வேலைகளை பார்த்த லிண்டா ஹாஃப்மன் பியூ. அதனால அவங்கள முக்கியமான சஸ்பெக்டா போலீஸ் நினைச்சாங்க. அவங்களுக்கு ரொம்ப பண தேவை இருந்துச்சுன்னு பாட்சி சொன்னாங்க. அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்க செக் பண்ண பேங்க்ல இருந்து அவங்க நிரப்பி கொடுத்திருந்த செலான்களோட காப்பிய வாங்குனாங்க. மெரிட்டல் நோட்டீஸ்ல இருக்கிற கையெழுத்தும் பேங்க் செலான்ல கையெழுத்தும் ஒன்னா இருக்குதான்னு பார்த்தாங்க. பணத்துக்காக கடத்தி இருந்தா இப்படி உடனே கொலை பண்ணுவாங்களா? ஒருவேளை போலீஸ்கிட்ட போகாதன்னு சொல்லியும் கேட்காம போலீஸ்கிட்ட போனதால கொன்னிருப்பாங்களா? போலீஸ்கிட்ட போனது காலையில தானே, அதுக்கு முன்னாடியே கொலை நடந்திருக்கே. அப்படின்னா கொன்னதுக்கு அப்புறம்தான் மெரிட்டல் நோட்டீஸை எழுதுனாங்களா? அதை எதுக்கு எழுதணும்? வெளி ஆளு கொலை பண்ணிருந்தா வீட்டுக்குள்ள டெட் பாடியை ஏன் போடணும்? வீட்டுல இருக்கிறவங்க கொன்னிருந்தாலும் பாடி அப்படியேவா போட்டு வச்சிருப்பாங்க? அதுவும் அந்த அப்பாவே டெட் பாடியை எடுத்துட்டு வந்தாரே. இப்படி கேள்வி மேல கேள்வி வந்துட்டே இருந்துச்சு. ஒரு மாதிரி இடியாப்ப சிக்கல் மாதிரி ஒண்ணு மேல ஒண்ணு விழுந்து கிடந்துச்சு. ஜான் பெனேவோட அம்மா பாட்சி முன்னாள் மிஸ் அமெரிக்காவா இருந்தாங்க. இந்த பொண்ணும் லிட்டில் மிஸ் அழகி போட்டியில ஜெயிச்சிருந்தா. அதனால மீடியாவுக்கு ஒரே கொண்டாட்டமா போச்சு. இஷ்டத்துக்கு புதுசு புதுசா எழுதினாங்க. அவங்களா ஒவ்வொரு தியரியா கண்டுபிடிச்சாங்க. அதுவும் மர்டர் நடந்த முதல் வாரத்துல மீடியாவில் வந்ததை வச்சு தீர்ப்பு கொடுத்திருந்தா ஜான் பெனேவை கொன்னது அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான் அப்படின்னு உறுதியா சொல்லிடலாம். அந்த அளவுக்கு மீடியா ரொம்ப மோசமா கொஞ்சம் கூட அடிப்படை விஷயங்களை ஆராய்ஞ்சு பார்க்காம எழுதுச்சு. அது மீடியா எத்திக்ஸே கிடையாது. பாட்சி தான் குழந்தைய கொன்னதா கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம எழுதினாங்க. அம்மா தான் பொண்ணை டார்ச்சர் பண்ணி கொன்னுட்டதா நேர்ல பார்த்தா மாதிரி வரி வரியா எழுதினாங்க. ஒரு நியூஸ் ஸ்டோரி ஒரு ஃபேமிலியை எப்படியெல்லாம் பாதிக்கும் அப்படின்ற சென்ஸ் இல்லாம சுவாரஸ்யமா இருந்தா போதும்னு நினைச்சு நியூசன்ஸா எழுதி தள்ளினாங்க. ஜான் பெனேக்கு படுக்கையில யூரின் போற பழக்கம் இருந்துச்சான். அந்த கோவத்துல அம்மா அவங்கள கொன்னுட்டாங்கன்னு எழுதினாங்க. ஜான் பெனே அப்படி பெட்டை நினைச்சதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை.
அது தொடர்பா வீட்டில் உள்ளவங்க கிட்ட பிரஸ்ல இருந்து பேசவும் இல்லை. அப்புறம் எப்படி எழுதினாங்க? கையில் பேனா இருக்கு, எழுதினதை போட பத்திரிக்கை இருக்குங்கிற ஆணவத்தில் எழுதினாங்கன்னு தான் சொல்லணும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தப்புறம் ஓரளவு நிலைமை தெளிவாச்சு. அதுக்கு முன்னால பாட்சி குழந்தைய கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டதாகவும் அதை மறைக்க மிரட்டல் நோட்டீஸ் எழுதி வச்சதாகவும் எழுதினாங்க. அதெல்லாம் விட கொடுமை அந்த ஊர் மேயர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட். மர்டர் நடந்த அப்புறம் 1997 ஜனவரி 2ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு பேப்பர்ல போல்டர் மேயர் லெஸ்லி டர்கின் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அதோட தலைப்பு "நோ சைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ட் என்ட்ரி இன்டு த ஹோம், நோ கில்லர் ஆன் த லூஸ்." இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? யாரும் வீட்டுக்குள்ள வரல, கொலையாளி வெளியே சுத்தல. அப்படின்னா அதை வாசிக்கிற யாருக்கும் என்ன தோணும்? வீட்டில் உள்ளவங்களே கொண்டுட்டாங்கன்னு தானே தோணும். மேயர் ஏன் இப்படி சொன்னாங்க? அதுக்கு முந்தின நாள், அதாவது புது வருஷம் பிறந்த ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு பாட்சியும் ஜானும் CNN நியூஸ் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க ஒருவேளை கொலைகாரன் இன்னும் ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜான் பெனே இறப்பு பற்றி ஜான் பப்ளிக்கில் பேசினது 1997 ஜனவரி 1ஆம் தேதி இந்த CNN இன்டர்வியூவில் தான். அது வரைக்கும் அவரோ அவருடைய மனைவியோ குழந்தையோட மர்டர் பற்றி எதுவும் பேசலை. அதுக்கு பதில் கொடுக்கத்தான் மேயர் ப்ரெஸ்ஸை கூட்டி ஊருக்குள்ளே கொலைகாரன் சுற்றிட்டு இருக்கல, அதனால யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு ஊரை பயமுறுத்தாமல் இருக்க அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு குடும்பம் பாதிக்கப்படுதுன்னு அவங்க யோசிக்கலல்ல. முதல் கோணல் முற்றும் கோணல்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே, அப்படித்தான் இந்த கேஸ்ல நடந்திருக்கு. ஜான் பெனே மர்டர்ல முதல்ல இருந்தே எல்லாமே தப்பு தப்பாவே நடந்துச்சு. முதல்ல எவிடன்ஸை அழிக்கிற மாதிரி டெட் பாடிய ஜான் எடுத்துட்டு வந்தாரு. அதுல இருந்து எல்லாமே ஒரு மாதிரியா நான் சிங்க்லயே போச்சு. அப்புறம் அந்த மிரட்டல் நோட்டீஸ் விவகாரம், அதுல இருக்கிற கையெழுத்தும் வீட்ல இருந்தவங்க கையெழுத்தும் ஒத்து போகுதான்னு செக் பண்ணாங்க. ஜான், பாட்சி 2 பேரோட கையெழுத்தும் அதோட ஒத்து போகல. ஜான் பெனேயோட அண்ணன் மர்டர் நடந்த அன்னைக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கிறப்ப வீட்ல இல்ல. எல்லாமே குழப்பத்துக்கு மேல குழப்பமா இந்த மாதிரி விசாரணை நடந்திருக்கிறப்ப மதியம் 1:40க்கு ஜான் ராம்சே ஒரு ஃபோன் பண்ணாரு. அவரோட பைலட் கிட்ட பேசினாரு. அட்லாண்டா போறதுக்கு ஃப்ளைட்டை ரெடி பண்ண சொன்னாரு. இத டிடெக்டிவ் கவனிச்சாரு. இந்த மாதிரி நேரத்துல எதுக்கு ஃப்ளைட் அப்படின்னு அவர் யோசிச்சாரு. மீடியா ஜான் ராம்சே குடும்பத்தோட அட்லாண்டாவுக்கு போக போறாருன்னு நியூஸ் எழுதுச்சு. ஜான் ராம்சே குடும்பத்தோட அட்லாண்டாவுக்கு போக ஏன் நினைச்சாரு? அங்க யார் இருந்தாங்க? கொலைக்கும் அட்லாண்டாவுக்கும் என்ன சம்பந்தம்? தொடர்ந்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க அடுத்த வாரம் புது எபிசோட் கேளுங்க. ஹியூமன் போடியமோட இந்த பாட்காஸ்ட் பயணத்துல நீங்களும் ஸ்பான்சரா இணைய தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் ஐடி contact@humanpodium.com. This episode was brought to you by MTR Restaurants. Indulge in the timeless legacy of MTR Restaurants and savor their world-class South Indian vegetarian cuisine, which is a true culinary journey. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Tamil 360 Degree. Narrated by Deepika Arun and Dakshin. Sound design, recording, mixing and mastering by Baba Prasad. Assisted by Surya Prakash at Digi Sound Studio, Chennai. Music by Dakshin. Direction team Bhavya Kirtivasan and Srinitya Sundar. Executive producer Deepika Arun. Produced by Human Podium. This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogue, pacing, and narrative sequence may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience while staying true to the essence of the stories being told. Keep in mind that some details may have been altered or condensed for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding
and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering a deeper understanding of our culture and society. We strive to approach these discussions with sensitivity and a commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.